So hi brothers, welcome back to Peakman. It feels so exciting to be here again before camera. Of course, I took a break for myself, and there were things which I had to accomplish. Of course, as men while growing up, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய டியூட்டிஸ் வரும். அதனால வந்து நம்மளே நம்மளோட மற்ற ஒர்க்ஸ்ல இருந்து எல்லாம் கொஞ்சம் தவறிடுவோம். அஃப்கோர்ஸ் there's a lot changed in my looks and stuff. I've lost a lot of weight and all. So it feels so happy to be here, and எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இப்படி வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேமரா முன்னாடி நிற்கிறோம். பீக்மேனுக்கு வந்து ஒரு லைஃப் இன்னைக்கு கொடுக்க போறேன்னு. ஸோ யா அண்ட் கைஸ், March 19th வந்து நம்ம கடைசி வீடியோ வந்திருந்தது. ஸோ இட் வாஸ் 5 months and 13 days பேக். எஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்துருச்சு, அண்ட் ஐ லாஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப். எனக்கு வந்துட்டு என் லைஃபோட ஸ்கெட்யூல் நிறைய ruin ஆச்சு. மை ஸ்லீப் ஸ்கெட்யூல் got ruined, my physical health, my mental health. There was a lot of things, lot of tragedy, lot of drama and lot of turbulences. ஓகே, ஸோ ஆயிடுச்சு. நம்ம we don't have time machines yet, அதெல்லாம் போய் மாத்துறதுக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 monthsல நான் வந்து சும்மாவும் கிடையாது. எனக்கு வந்து there was constantly I was tensed that ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு. ஸோ அதனால வந்து நான் நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் நிறைய சைக்காலஜிக்கல் ஜேர்னல்ஸ் வந்து எல்லாமே நான் படித்தேன். ஸோ டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ரட் அண்ட் டேக் கண்ட்ரோல் பேக் அகேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ டைட்டில். Welcome back to Peakman. I'm Arun Karthikeyan. So this is a video on how to take control back to your life, part 1. Let's dive into the video. So yeah boys, எல்லா நேரமும் எல்லா டைம்லயுமே வந்துட்டு நம்மளோட டிரைவ், நம்மளோட மோட்டிவேஷன், நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட ஸ்கெட்யூல் எல்லாத்தையுமே we cannot be 100% correct இல்லைங்களா. There is still external factors and powers, spiritual பேசணும்னா, but still yeah, there are things that would take our drive, our motivation, நம்மளோட work force வந்து எடுக்கிற மாதிரி நிறைய external factors இருக்கு. நம்மளால அதை கம்ப்ளீட்டா நம்ம நெருங்காம நம்மளால பண்ண முடியுமான்னா இந்த கரண்ட் வேர்ல்ட் இட் இஸ் இம்பாசிபிள். பட் நம்மளால அது வந்து கொஞ்சம் விலகி இருக்க முடியும். we can take an escape from those things. ஸோ இந்த 5 monthsல, அதாவது எக்ஸாக்ட்லி 166 days ஆயிடுச்சு கைஸ் எனக்கு இதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வெளியே வர்றதுக்கு. லுக் அட் ஹவு பிக் ஆஃப் அ டைம் ஸ்பேன் இட் இஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஈஸியா போயிட்டு வெளியே வர்றது ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் தோஸ் ஸ்டஃப்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். ஓகேங்களா. அதுக்காக நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுல தீஸ் திங்ஸ் ஒர்க்ட் ஆன் மீ. ஐ எக்ஸ்பெரிமெண்டட் இட் ஆன் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் இன்கல்கேட்டிங் ஆல் தீஸ் ஸ்டஃப்ஸ் இன்டு மை ரொட்டீன். சரிங்களா. ஸோ இதுக்கும் மேல இதை பத்தி நான் எப்படி பேசுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கும் வேர் யூ ஃபீல் லைக் யூஆர் லூசிங் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப். அதே பாயிண்ட் தான். அதே மாதிரி நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஐ காட் இன்டு chronic டிப்ரெஷன். அதை பத்திலாம் பேசி நான் உங்களை தான் போர் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வேக்கிங் அப் ஏர்லி பிஃபோர் யுவர் ஸ்கெட்யூல். சரிங்களா. வேக்கிங் அப் ஏர்லின்னு நான் என்ன சொல்றதுன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேக்கிங் அப் டைம் இருக்கும். அண்ட் அந்த டைம்ல நம்ம எந்திரிச்சு நம்ம ஸ்கெட்யூல வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீனா இருக்கட்டும், நம்ம ஸ்கெட்யூலா இருக்கட்டும், அதுபடி நம்ம ஒர்க் ஆகும். அண்ட் அந்த ஸ்கெட்யூல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமா இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இட் வாஸ் அரௌண்ட் 6 o'clock. ஸோ 6 o'clock எந்திரிச்சு அது கெட் ரெடி அண்ட் காலேஜுக்கு கிளம்புறது, இந்த டி ஸ்டப்ஸ். ஸோ அது என்னோட ஸ்டாண்டர்ட் டைமா இருந்தது. வேக்கிங் அப் ஏர்லியர் பிஃபோர் த ஸ்டாண்டர்ட் டைம் என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour or 1 hour முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருங்க. சீக்கிரமா எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு 24 hours நம்மளுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு ஒவ்வொரு நாளும். சரிங்களா. நம்ம சீக்கிரம் எந்திரிக்கும் போது we have more functional time. சரிங்க. 24 hours கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட இருக்கு. பட் ஃபங்க்ஷனல் டைம்ங்கிறது வந்து நம்ம தூங்காம வேலை பண்ற நேரத்தை தான் நான் ஃபங்க்ஷனல் டைம்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டைம்ங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகும் நம்ம ஏர்லியா எந்திரிக்கும் போது. ஏர்லியா எந்திரிச்சுட்டு நம்ம ஆனா அந்த ஃபங்க்ஷனல் டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஏர்லியா எந்திரிக்கிறதுங்கிறது வந்துட்டு எல்லா பெரிய பெரிய மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ்க்கு ஒரு காமன் ஹேபிட்டா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து லேட்டா எந்திரிச்சாங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷனல் டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியாயிரும் அண்ட் தே கே நாட் லிவ் தேர் லைஃப்ஸ் லைக் தே ஆர் லிவிங் டுடே. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க்ஸ் இருக்கும், அதெல்லாம் லீட் பண்றதுக்கு அவங்களோட ஃபங்க்ஷனல் டைம் ஃப்ரேம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற காரணத்தினால அவங்க வந்து ஏர்லியா எந்திரிக்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஹேபிட்டா நம்ம ஏர்லியா எந்திரிச்சோம்னா there's a lot more we can do. நம்ம மேபி லேட்டா எந்திரிச்சு நம்ம ரஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு this would be a lot of better decision. ஓகேங்களா. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டிப் நான் இன்கல்கேட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்த ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும் பாத்தீங்களா, அதை விட ஏர்லியா எந்திரிக்க ஆரம்பிச்சது. So let's move on to point number 2. And boys, so second point பாத்தீங்கன்னா, making up a bed. என்னப்பா மேக்கிங் அப் பெட்னா, ஓகே ஏர்லியா எந்திரிச்சிட்டோம்,
everything is okay. First day, remember this. நம்ம early எந்திரிச்சோம், it's all fine. எந்திரிச்ச உடனே நம்ம தூங்கி எந்திரிச்ச பெட் இருக்கு பாத்தீங்களா, யோசிச்சு பாருங்க. நைட் எல்லாம் நம்ம ஒழுங்கா தூங்கணுமோ தூங்கலையோ, அப்படி ஒழுங்கா தூங்கினோம்னா சால் ஓகே, உருண்டு புரண்டு there be a lot of stuff happening. ஆனா நம்ம பெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியா ஒரு மாதிரி கலைஞ்சு போயிருக்கும். அந்த பெட்டை வந்து நம்ம எல்லாம் எப்படி எடுத்து கவர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை டக் பண்ணிட்டு அப்படியே நம்ம கம்ஃபர்ட் அது எல்லாமே லைன் அப் பண்ணிட்டு நம்ம பெட்டை அப்படியே நம்ம மேக் பண்ணிட்டோம்னா that is the second productive habit guys. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவான ஹேபிட்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, மிலிட்டரி டிசிப்ளின்ல வந்து மிலிட்டரி ஒர்க் பண்ற சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்றது வந்துட்டு எந்திரிச்சோன்னே உங்க பெட்டை நீங்க வந்து மேக் பண்ணணுங்கிறது தான். அண்ட் சைக்காலஜிக்கலி வந்து இது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து சைக்காலஜிக்கலி இட்ஸ் பீன் ப்ரூவன் அண்ட் தேர்ஸ் a lot of studies and results. நீங்க அதை பத்தி கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அதை பத்தி கூகுள் பண்ணி பார்த்தேன். எஸ், இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் மை ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ. சைக்காலஜிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி காலையில் எந்திரிச்சு நம்ம பெட்டை மேக் பண்றதுங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும், காலையிலே நம்ம ஒரு வேலையை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோங்கிறதுக்கான நமக்கான ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி, இன்னொரு டிரைவ் கொடுக்குது அடுத்த டாஸ்க் பண்றதுக்கு. ஸோ அதை தான் வந்து பாயிண்ட் நம்பர் 2 சொல்றாங்க. and there's a book called Power of Habit. சரிங்களா, நான் படிச்சேன். அதுல வந்து தி ஆத்தர் சார்ல்ஸ் டெஹிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்படி ஏர்லியா எந்திரிச்சு இப்படி பெட்டை மேக் பண்றத நம்மளோட கீ ஹேபிட்ஸா நம்ம பண்ணிட்டோம்னா அது வந்து ரொம்பவே ஒரு காமன் ஹேபிட் எல்லா கிரேட் மென்னுக்கும். ஸோ அதே வந்து நம்ம இன்னும் நம்மளோட டேஸ் ப்ரொடக்டிவாகவும் இன்னும் கிரேட்டாகவும் மாத்துங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ that's the point number 2. let's move on to the third point. third point வந்து பாத்தீங்கன்னா rinsing your mouth. காலையில எந்திரிச்சிட்டோம், பெட்டை மேக் பண்ணிட்டோம், போய் நம்ம என்ன பண்ண போறோம், வாயை வந்து கிளீன் பண்ண போறோம். ஸோ வந்து rinse your mouth with water. ஏன்னா வந்து நைட் வந்து நம்மளோட ஸ்லீப்னால பாத்தீங்கன்னா நிறைய பாக்டீரியால செக்ரேட் ஆயிருக்கு நம்ம வாயில. ஓகேங்களா, உடம்புல நிறைய ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா, டைஜஷன் ஆல் தி ஸ்டஃப். அது மூலமா சில பாக்டீரியா வந்து இதாயிருக்கும். ஸோ நேரா நம்ம வந்துட்டு அந்த வாயோட வந்து நம்ம ஸ்வாலோ பண்றது, பிரீத் பண்றது எல்லாம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேட். ஸோ அதனால எந்திரிச்சோடனே வாயை வந்து ரின்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வாயை வந்து நல்லா தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிடுங்க. சால்ட் வாட்டரா இருந்தா இன்னும் சூப்பர். ஏன்னா வந்து this will kill a lot of bacteria. இது வந்து நம்மளோட ஹைஜீனிக் ஹேபிட்ஸையும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ that's the point number 3. Point number 4 is then drink 2 glasses of water. சரிங்களா, 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. மேக் இட் டு பி ஒரு கிளாஸ்ங்கிறது 250 ml மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சு நம்ம அப்படி தண்ணி குடிச்சோன்னே வந்து நம்மளோட இன்டர்னல் சிஸ்டம் வந்து ரொம்பவே கூல் பண்ணும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும். நம்ம எந்திரிக்கிறதே பாத்தீங்கன்னா பாடி அந்த நேரத்துல ஹீட் ஆகி தான் நம்ம ஸ்லீப்ல இருந்து எந்திரிக்கணும். ஓகேங்களா, அப்படி எந்திரிச்சு நம்ம பாடி ஹெல்ப் கூல் டவுன் பண்றதுக்கு இந்த தண்ணி நம்ம குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ட்ரிங்கிங் மோர் வாட்டர் earliest as possible as we rise ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது, நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நல்லது. நம்ம பாடி தான் நம்ம டெம்பிள் இல்லைங்களா, நான் நிறைய பேசின மாதிரி. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலன்னா வேற யார் பார்த்துக்குவா. ஸோ that's the fourth point. let's move on to the fifth point. so guys, fifth point வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிங். ஐ ஜேர்னல். ஸோ சரி பாத்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சாச்சு, பெட் மேக் பண்ணியாச்சு, வாயை கொப்பளிச்சாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, சிஸ்டம் இஸ் ஆல் குட். நம்ம காலையில எல்லாம் எந்திரிச்சோன்னே எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே வாய் கொப்பளிக்கும் போது ஜஸ்ட் வாஷ் மை ஃபேஸ் ஆஃப் வித் வாட்டர். ஸோ அதனால அப்படியே காமா இருக்கேன். ஸ்லீப்பு அந்த இதெல்லாம் எதுவுமே எங்கிட்ட இல்லை. ஐம் ஃப்ரெஷ் ஃபார் த டே. ஸோ ஜேர்னல் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நமக்கு இந்த டு டூ லிஸ்ட் ஆப்ஸ் அது இதெல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா, நான் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப மென்டலி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமானா இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப்லயோ ஐபேட்லயோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம நோட்ஸ்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் மாதிரி தான். ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் ஜேர்னல் நோட். அதுக்குன்னே ஜேர்னல் நோட்ஸ் விற்கிறாங்க. யூ கேன் யூஸ் டைரிஸ், இல்லைன்னா நிறைய ப்ரொடக்டிவிட்டிக்காக நிறைய நம்மளுக்காக அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ டோன்ட் யூஸ் எனி ஆஃப் தட். எல்லோ பேஜஸ், சரிங்களா, எல்லோ பேஜஸ் வந்து தனியாக வாங்கிக்கலாம், இல்லை எல்லோ பேஜ் நோட்ஸ் மெமோஸ் வாங்கிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ யூஸ் ஐதர் எல்லோ பேஜஸ் இல்லைன்னா ஒரு பிளாங்க் அன்ரூல்டு நோட், சரிங்களா, ஃபுல் பிளாங்க் ஒயிட் பேப்பர் இருக்கிற மாதிரி. ஐ டேக் அ பென், ஐ ஸ்டார்ட் மை டே. நான் வந்து வேக்கப் டைம் எழுதிடுவேன். நான் திங்ஸ் ஏதாவது அன்னைக்கு பண்ண வேண்டியது இருந்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, இல்லை அன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எழுதிக்குவேன். அண்ட் தென் ஒரு கூகுள் கேலண்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப் வந்து நான் என் போன்ல யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தட் ஆப், பட் ஆனால் ஒரு செகண்டரி பிளானர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப் எனக்கு. அதுல வந்து நான் டாஸ்க் எழுதி வச்சிருப்பேன், இதெல்லாம் தான் பண்ணணுங்கிற மாதிரி. டு டூ லிஸ்ட்ங்கிறது அந்த நோட்டில் இருக்கும். ஓகேங்களா,
ஆனால் அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்கேலை வந்து இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் அந்த நாளில் வந்து நம்ம ஐயோ இந்த வேலையை நம்ம பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோ ரொம்ப குறைக்கும். ஸோ ஜர்னலிங் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மெடிடேட். ஸோ இதை வந்து நான் என் ரொட்டீனில் வந்து இப்போ இன்கல்கேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு, ஜர்னல்லாம் பண்ணியாச்சு, அன்னைக்கான என்னென்ன பண்ண போகிறேங்கிறது தெளிவாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஏர்லி இன் த மார்னிங். நான் இப்போ இந்த மெடிடேட்லாம் பண்ணுறங்கும் போது த டைம் வுட் பி அரவுண்ட் let's say 5:30 வச்சுக்கோங்க. 5:30 இந்த மாதிரி இருக்கும். ஐ சிட் ஃபார் மெடிடேஷன். எனக்கு வந்துட்டு டைம் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் மெடிடேஷனாலும் இல்லை. ஐ ஜஸ்ட் டேக் டீப் பிரெத்ஸ். அந்த நேரத்தில் ஒரு பொல்யூஷன்ல எதுவுமே இல்லாத ஒரு காற்று இருக்கும் நம்மளுக்கு. ஸோ த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன். அதை வந்து ஐ டேக் டீப் பிரெத்ஸ். I'll inhale the freshest air and I'll exhale out all the CO2 in my body. ஸோ அந்த நேரம் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போயிடுது, த ஃப்ரெஷஸ்ட் ஏரும் போய் நம்மளோட ஆர்கன்ஸ்லேருந்து நம்மளை வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஆக்சிஜனேட் பண்ணிடுது. ஸோ we are good to go. நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம கூடவே டைம் ஸ்பெண்ட் மெடிடேட் பண்ணும்போது we'll have a lot of thoughts rolling in our mind. நிறைய வந்து தாட்ஸ் போகும். ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணும்போது we are actually getting more energy. ஏன்னா வந்து நிறைய நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு முடிஞ்ச அளவுக்கு வெளில போயிடுது. நம்ம பாதி பேர் வந்துட்டு பிரீத்திங் சைக்கிளே வந்து கரெக்டா இல்லாத மாதிரி தான் இருக்கு இப்போ. அதுவே வந்துட்டு நிறைய யூனோ ஹெல்த் இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு கேட்டா இருக்கு, கேட்வேவா இருக்கு. ஸோ அதனால இது பண்றதுங்கிறது இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் பாய்ஸ் இட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ஷவர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே சொல்லியிருப்பேன் ஐ டேக் கோல்டு ஷவர்ஸ்ன்னு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்லி நானும் வந்து இந்த என்ன சொல்றது கோல்டு எல்லாம் இருந்ததுக்கு ஐ காட் அப் இன்டு ஹாட் ஷவர்ஸ். சரிங்களா, அப்படியே ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது அண்ட் ஆல் தோஸ் ஹேப்பன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அந்த after the lunch time அந்த மாதிரி டைம்க்கு அப்புறம் it's giving you all these afternoon sleep hits. சரிங்களா, இந்தியன் டயட்ல of course there's a lot of carbohydrate, ரைஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது, ரைஸ் and all these சாப்பிடும்போது ஸோ அதுக்கப்புறம் போது அது கொடுக்கறதுங்கிறது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி பண்ணி, எனர்ஜி லெவல்ஸை ரொம்ப கம்மி பண்ணிடுது. எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ஹெல்த்தையும் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆக்கிடுச்சுன்னு வைங்களேன். எனக்கு வந்து என் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாமே ரொம்ப சட்டன் ட்ரை ஆயிடும், அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிடுச்சு. ஸோ தென் அகைன் ஸ்விட்ச் பேக் டு கோல்ட் ஷவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பயங்கர இட் வாஸ் சோ டஃப், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா எடுக்க முடியுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் அப்படியே பழகிட்டு அப்படியே கோல்ட் ஷவர்ஸுக்கு செட்டில் ஆயிடுச்சு. இந்த கோல்ட் ஷவர்ஸுங்கிறது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்குதான் உண்மையாக. ஸோ அதனால கோல்ட் ஷவர்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் அஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் பாயிண்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பார்ட் 1 வீடியோ தான். ஏன்னா வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது பார்ட் 2 வரப்போகுது. அஃப்கோர்ஸ் இதுக்கு மாதிரி நான் மறக்கலை, டார்க் மேஸ்குலினிட்டியும் வரும், அந்த வீடியோவும் வரும். ஸோ அதுக்கும் வரப்போகுது. பட் பிஃபோர் ஆல் தோஸ் நம்ம அந்த that's the fullest potential of us, ஓகேங்களா, டார்க் மேஸ்குலினிட்டி அண்ட் ஆல் தீஸ் பவர்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இதுவும் கரெக்டாக இருக்கும்போது that will be at its peak boys. பீக்ல வந்துட்டு we can nail it. சரிங்களா, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக டார்க் மேஸ்குலினிட்டி கண்டென்ட் இல்லாமலோ there's nothing like that. கண்டென்ட்ல இருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சுட இருக்கு, அதுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம டேஸ் ஸ்டார்ட் பண்றதுங்க நம்மளுக்கு நாளுக்கான இன்னும் எனர்ஜி அதிகப்படுத்த போகுது, நம்ம இன்னும் ப்ரொடக்டிவ் ஆக்க போகுது. நம்ம இன்னும் ப்ரொடக்டிவ் ஆக்க போகுதுன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு ரொம்ப நல்லது தான். நம்மளால நிறைய டாஸ்க்ஸ் பண்ண முடியும், இன்னும் புது விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நம்மளால நம்ம மைண்டை வந்து இன்னும் ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். அதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐ எக்ஸ்பெரிமெண்டட் இட் ஆன் மை செல்ஃப். நான் வந்து சும்மாலாம் என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு பிளாக் போஸ்ட் படிச்சுட்டுலாம் வந்து வீடியோ போடல. ஹானஸ்ட்லி இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. தேர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மை லைஃப் கோயிங் ஆன். அண்ட் வந்து நான் இன்னும் என்னோட பீக் வெர்ஷனுக்காக நான் மாற்றிட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த சேனல். அதில் தான் ஐம் டாக்குமெண்டிங் திஸ் ஜர்னிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டூ. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றியும் நமக்கு இனி வரப்போகிற வீடியோஸில் வரும். திஸ் இஸ் த பார்ட் 1. எல்லாரும் இதை பண்ணுங்க. ஐ ப்ரே டு காட் ஃபார் ஆல் யுவர் குட் லக். எல்லாருமே நம்ம முன்னேறலாம். வில் ஆல் கோ டு அ பீக் வெர்ஷன்ஸ். That's it. எனக்கு வந்து I pray for you. God bless this hustle. Thanks for watching. Supporters இந்த வீடியோ புதுசுனா லைக் பண்ணுங்க, கண்டென்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I am Arun. I'm becoming the best version of myself, and of course I'll help you become the best version of yourselves. Thank you so much. With all of my heart I say bye.